إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தஅபீன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளில், நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்தில் மஸ்ஜிதில் புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு பல நிஅமத்துகளை, பல உதவி உபகாரங்களை, பல அருட்கொடைகளை எமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அல்லாஹ் மனிதனுக்கு நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் அதை கணக்கிட்டு பார்த்தால் லா துஹ்சூஹா, அதை உங்களால மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் எமக்கு நிஅமத்துகளை தந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில எமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் ஒரு நிஅமத்தாக உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்க எவைகள் எல்லாம் அனுபவிக்கிறோமோ, எவைகள் எல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் அல்லாஹ் எமக்கு
தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத் அருட்கொடை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத்து தான் சில காலங்களை, சில நேரங்களை, சில இரவுகளை அல்லாஹ் எமக்கு நிஅமத்தாக அருட்கொடையாக ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு சில சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நோக்கம் அந்த மனிதர்கள் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அவன் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும், அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எமக்கு சில கால நேரங்களை, சில இரவுகளை, சில மாதங்களை எமக்கு தந்திருக்கின்றான். சில சில கண்ணியமான மாதங்களை எமக்கு தந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னுடைய அடியார்கள் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை உணராமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் தரக்கூடிய உதவி உபகாரங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வை zikr செய்யாமல், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாமல், அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாமல், தக்வா இல்லாமல், ஈமான் இல்லாதவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத்து தான் நாம் இன்னும் சில தினங்களில் அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். ரமலானுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். ரஜபுடைய மாதத்திலே சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஷஅபானிலே சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுலே துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் ரஜபுலே எமக்கு பரக்கத்து செய்வாயாக. வ ஷஅபான், யா அல்லாஹ் ஷஅபானிலேயும் எமக்கு பரக்கத் செய்வாயாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த 2 மாதங்களையும் அல்லாஹ் எமக்கு தந்த நோக்கம் வபல்லிக்னா ரமதான், நாம் எதிர்நோக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் கண்ணியமான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த ரமலானை நாங்கள் பூர்த்தியாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாலே சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். என்ன காரணம்? அவர்கள் சொர்க்கத்துக்குரிய அமல்கள் செய்ய வேண்டும், அவர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் யாரு? சஹாபாக்கள் நபியை கண்ணால பார்த்தவர்கள், ஈமான் உள்ளவர்கள், ஈமானிலே பலம் உள்ளவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். அமலுக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி, துஆக்காக வேண்டி, குர்ஆன் திலாவத்துக்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய முதலாவது இரவு, ரமலானுடைய முதலாவது இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ர ரமதான், ஒரு புனிதமான, ஒரு கண்ணியமான ரமலானுடைய மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. சகோதரர்களே, பெரியோர்களே, சஹாபாக்களிடம் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக்குன், அது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமஹு, அந்த மாதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த மாதத்திலே நீங்கள் பசித்திருப்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுற காரணம்? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் வானத்துடைய எல்லா கதவுகளையும் அல்லாஹ் திறந்து காத்திருக்கின்றான். என்னுடைய அடியார்கள் துஆ கேட்க மாட்டார்களா? என்னுடைய அடியார்கள் அமல் செய்ய மாட்டார்களா? இபாதத் செய்ய மாட்டார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒத்துகல்லிகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், எல்லாம் நரகத்துடைய கதவுகளும் இழுத்து மூடப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். ஒத்துகல்லலு ஃபீஹி மரத்தத்து ஷைத்தான், எல்லாம் ஷைத்தான்களும் ஜின்களும் விலங்கிடப்பட்ட மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே அல்லாஹ் பல லட்சக்கணக்கான நரகவாதிகளை நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதம். இன்னும் சொன்னார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் ரமலானுடைய மாதமே சங்கையான மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கின்றான், அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள் இபாதத் செய்வதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை எப்படி வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அல்ல, தொழில் செய்வதற்காக வேண்டி அல்ல, இது ஒரு சீசன், தொழில் செய்யக்கூடிய ஒரு சீசன், பஜார்லே சீசன். இது கண்ணியமான சகோதரர்களே, இது தொழில் செய்யக்கூடிய மாதம் அல்ல, இது அமலுடைய சீசன், சொர்க்கத்துக்காக தயார் செய்யக்கூடிய சீசன், நல்ல மௌத்த அடையக்கூடிய சீசன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரஹ்மத்தை அடையக்கூடிய சீசன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்திலே செய்யக்கூடிய இபாதத்துகள், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுடைய கூலிய அல்லாஹ் வேற எந்த மாதத்திலையும் அல்லாஹ் தரப்போறது இல்லை. அவ்வளவு ஒரு கண்ணியமான மாதத்தை சகோதரர்களை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லாம் ஷைத்தான்களும் விலங்கிடப்படக்கூடிய மாதம், அதே போல நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்படக்கூடிய மாதம். அந்த கதவுகள் அந்த ஒரு மாத காலமாக திறக்கவே படமாட்டார். சொர்க்கத்துடைய எல்லாம் கதவுகளும் எல்லாம் 8 வாசல்களும் திறக்கப்பட்ட மாதம் அந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வாசல்கள் மூடப்படவே மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய முதலாவது இரவிலே ஒயுனாதி முனாதின், ஒரு மலக்கு ஏலான் செய்வார், யா பாகியல் கைர், ஏ நன்மை செய்யக்கூடியவர்களே, ஏ இபாதத் செய்யக்கூடியவர்களே, ஏ தொழக்கூடியவர்களே, குர்ஆன் ஓதக்கூடியவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களே, அப்படி இன்னும் முன்னேறி செல்லுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள் சொன்னார்கள்? கண்ணியமான சகோதரர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்ல, இபாதத் செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதோட தொடர்பானவர்கள், அல்லாஹ்வோட நெருக்கமானவர்களை பார்த்து மலக்குமார்கள் ஏலான் செய்கிறார்கள், யா பாகியல் கைர், ஏ நன்மை செய்யக்கூடியவர்களே, அப்படி உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய விடயத்திலே இன்னும் நீங்க முன்னேறி செல்லுங்கள். நீங்க தொழுகிறீங்களா? உங்களுடைய தொழுகையுடைய விடயத்திலே இன்னும் முன்னேறி செல்லுங்கள். நீங்க நோம்பு பிடிக்கிறீங்களா? நீங்க சதகா கொடுக்கிறீங்களா? நீங்க குர்ஆன் திலாவத்துகள் ஓதுறீங்களா? நீங்க செய்யக்கூடிய அமலை இன்னும் கூடுதலாக செய்ய. அந்த செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள், இன்னும் அந்த மலக்குமார்கள் ஏலான் செய்தார்கள், பாவம் செய்யக்கூடியவர்களே, ஏனைய காலங்களில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், தௌபா இல்லாதவர்கள், குடும்பங்களை துண்டித்து வாழ்ந்தவர்கள், வட்டி எடுத்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்களை பார்த்து மலக்குமார்கள் ஏலான் செய்தார்கள், பாவம் செய்யக்கூடியவர்களே, அப்சிர், உங்களுடைய பாவத்தை குறைச்சிக் கொள்ளுங்க. எவ்வளவு காலத்துக்கு இந்த பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்க போறீங்க? நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நல்ல இரவுகள், நல்ல நல்ல பாக்கியங்கள் அல்லாஹ் எமக்கு தந்தும் அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தாமல் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களை போல நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம், கண்ணியமான மாதம். தொழில் செய்யத்தான் ஓடும், ஆனா எங்களுடைய அதிகமான இரவுடைய நேரங்கள், இரவுடைய வணக்கங்கள் மஸ்ஜிதுகளோடு இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரமலானை நாங்கள் அடைவதற்கு முன்னால்
கண்ணியமான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 18ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்கப்படும். அந்த பிறை காணுவதற்கு முன்னால், அந்த ரமலானை நாங்கள் அடைவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கும். பேருக்கு நோவு பிடிக்கிறது இல்ல, ரமலான்ல ஜொலி பண்றது இல்ல, நைட் அடிக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்லுறான், நீங்க என்னை அந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்தில், அந்த கண்ணியமான இரவை அடையக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமான முறையில் உங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் ஏனைய காலங்கள் எங்களால் சில தவறுகள் நடந்திருக்கலாம், பாவங்கள் நடந்திருக்கலாம், எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய குழுக்கள் வாங்கல்கள், சகோதரர்களே பெரியவர்களே, பிழையாக இருந்தாலும் அந்த பாவத்தை உணர வேண்டும். 27 அல்ல, ரமலானுடைய ஆரம்பத்தில் அல்ல, ரமலானை சந்திக்கக்கூடிய நேரத்தில், ரமலானை அடைவதற்கு முன்னால் எங்களுடைய எல்லா பாவத்தையும் விட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். கலப்பமற்ற தௌபா, ஏமாற்றக்கூடிய தௌபா அல்ல, வெறுமனே வாயால மட்டும் செய்யக்கூடிய தௌபா அல்ல, 27க்கு மட்டும் செய்யக்கூடிய தௌபா அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் நிம்மத் வச்சுக் கொள்ள வேண்டும், நியத்து வச்சுக் கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் நான் இந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், எவ்வளவு காலம் வட்டியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், எவ்வளவு காலம் மக்களுடைய குழுக்கள் வாங்கல்ல நாங்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறோமே. கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, இந்த பாவத்தை நாங்க உத்துறோம். எங்களுக்கு சில பாவங்கள் பாவமாக விளங்குது இல்லை, சில பாவங்கள் சிலவங்க நினைக்கிறாங்க, சில பாவங்கள் சிலவங்களுடைய குழுக்கள் வாங்கல பார்த்தா சுபஹானல்லாஹ் எத்தனையோ மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்க கியாமத்துடைய நாள்ல பார்த்துக் கொள்வோமே, என்னால இந்த உலகத்துல கொடுக்க முடியாது, கியாமத்துடைய நாள்ல பார்த்துக் கொள்வோமே. கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, அதனால உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நாங்க என்னென்ன பாவங்கள், அது சிறிய பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, சகோதரர்களே எங்களுடைய சொல்லால், செயலால், வார்த்தைகளால் எல்லா பாவங்களையும் விட்டு அல்லாஹ்விடம் நாங்க தௌபா செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, கலப்பமற்ற மனதோடு நீங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அல்லாஹ் சொல்றாரு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்களே என்று அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களை பார்த்து, ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்ளுங்கள். அஸா ரப்புக்கும் ஐ யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா பாவங்களையும் போக்கி வயதுகில்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த உயர்ந்த சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் உங்களை நுழைய வைப்பார். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த சொர்க்கத்துக்கு கீழாக ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும், முடிவு கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை இந்த சொர்க்கவாதி அனுபவிச்சுக் கொண்டே இருப்பாரு. சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கத்துடைய மாளிகைகளை அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கத்துடைய ஹோர்லிங்களை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில ரமதான்ல நாங்க எதையெல்லாம் நாங்கள் பொறுமையாக இருந்து கஷ்டங்களை சுமந்து நாங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி நாங்கள் செஞ்ச பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்தோம் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, விடிய விடிய அமல் செய்தவர்களை விட உலகத்துல பாவம் செய்துவிட்டு ஒரு மனிதன், ஒரு பாவி அல்லாஹ்விடம் திரும்புறானே, தௌபா செய்கிறானே, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே, அல்லாஹ் சொல்லுறான், யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ், யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ், அவர்கள் நபியும் அவர்களுடைய நபியை ஈமான் கொண்டவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள். ஈமான் கொண்டவர்களுடன் அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நபியையும்
நபியை ஈமான் கொண்டவர்களும் நபிகளோடு இருந்தவர்களையும் அல்லாஹ் ஒரு போதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டார். நூறுஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரகாசம் ஒளி அவர்களுக்கு முன்னாலேயும் வலது பக்கமாகவும் அவர்களை விரைந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா. யா அல்லாஹ், எங்களுடைய ஒளிகளை எங்களுடைய பிரகாசங்களை எங்களுக்கு நீ பூர்த்தியாக்கி தந்திரியா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு என்று சகோதரர்களே பெரியவர்களே அந்த சொர்க்கவாதிகள் துஆ கேட்பார்கள். இது யாரு? ரமலான அடையறதுக்கு முன்னால நாங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்றோமே, நாங்க உண்மையான முறையில் உள்ளத்துல எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து இஹ்லாஸோட ஒரு மனிதன் தௌபா செய்றாரே, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் உள்ளத்தால உறுதி கொண்டு அல்லாஹ்விடம் ஒரு மனிதன் கண்ணீர் வடித்து, கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, ஒரு மனிதன் அந்த ரமலானை சந்திக்கிறார் என்று சொன்னா அல்லாஹ் அந்த ரமலான்ல இவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை, நிறைய கண்ணியமான முறையில எல்லா கூலிகளையும் அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தில் இவருக்கு கொடுப்பான். அந்த மாதத்தில் இவருக்கு அமல் செய்யறதுக்கு லேசாக இருக்கும், இபாதத் செய்யறதுக்கு லேசாக இருக்கும், குர்ஆன் திலாவத்துகள் ஓதுறதுக்கு லேசாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம் உலமாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்தில் ரமலானுடைய மாதம் வருது. இந்த ரமலானுடைய அறிவை நாங்கள் கற்றுக்கொள்வது, ரமலானுடைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது, ரமலானுடைய சட்டத்திட்டங்களை, நோம்புடைய சட்டத்திட்டங்களை படித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் திருமணம் செய்ய போறாரு, திருமணம் செய்யற அந்த கடமைகளை படிக்கிறது இல்ல, திருமணம் செய்யற அதனுடைய ஹுக்முகளை சட்டத்திட்டங்களை படிக்கிறது அல்ல. எங்களுடைய வாலிப வயதை அடைஞ்சிட்டோமா, பருவ வயதை அடைஞ்சிட்டோமா, திருமணத்துடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். தொழில் செய்யறோமா, அந்த தொழிலுடைய நாங்கள் சட்டத்திட்டங்களை, குடுக்கல் வாங்கலுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னென்ன சட்டத்திட்டங்கள், என்னென்ன வழிகாட்டல்களை உலமாக்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த வழிகாட்டல் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய ரமலானை நாங்கள் அடைய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் வெறுமனே பொம்மைகள் அல்ல. உலமாக்கள் எங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான முறையில் இந்த ரமலானை நீங்கள் இந்த முறையில் கழிக்க வேண்டும், ரமலானுடைய இரவு காலங்களை நீங்கள் இந்த முறையில் கழிக்க வேண்டும் என்று உலமாக்கள் எமக்கு அழகான முறையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் உம்ராக்கள், இஅ்திகாஃபுடைய விடயங்கள், அதே போல ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்து கொடுக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயங்களை நாங்கள் அறிவது, படித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இன்னும் சில தினங்களில் நாங்க ரமலானை அடைய இருக்கின்றோம், பிறையை பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி பிறை பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மாதத்துடைய தலைப்பிறை, எங்களுக்கு ஷவ்வாலுடைய தலைப்பிறையும் ரமலானுடைய தலைப்பிறையும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு இஸ்லாமிய மாதங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் தலையை பிறைகளை பார்த்துத்தான், அந்த உலமாக்கள் தலைப்பிறையை பார்த்துத்தான் அந்த மாதங்களை தெரிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க தலைப்பிறையை நீங்க பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத் தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ் என்ற துஆவை ஓதிக்கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போல நாங்கள் சந்திரனை நாங்கள் கண்ணால பார்க்கின்றோம்.
இரவுடைய நேரத்தில் சந்திரன் உதிக்குது, அந்த சந்திரனை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதல் ஆஸிகி இதா வகப. இந்த இரவுடைய சோதனைகள்ல இருந்து, இரவுடைய தீங்குகள்ல இருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னும் சில நாட்களில் நாங்கள் ரமலானை அடைய இருக்கின்றோம். ரமலானுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். நாங்கள் ரமலானுடைய காலங்கள்ல நாங்கள் கண்ணியமான முறையில வாழ வேண்டும், அமல்களோட வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் நோம்பாளிகளாக இருக்க வேண்டும். அதிகமான மக்கள் இன்றைக்கு அதிகமான மக்கள் பஜார்ல வேலை செய்யக்கூடியவர்கள், அதிகமான மக்கள் நோம்பு பிடிக்கிறது இல்லை. இந்த வெயிலுடைய சூட்டு தாங்க இல்லாம நோம்பு பிடிக்காம தான் அவர் பஜார்ல தொழில் செய்யறது. அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுடைய காலம் வந்தா அந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ரமலான்ல நோம்பு பிடிக்க வேண்டும். அந்த ரமலானுடைய மாதத்துல இரவுடைய வணக்கத்தில் அதிகமான முறையில இரவுடைய வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். விசேஷமாக தராவீஹ் தொழுகை. உங்களுக்கு எத்தனை ரக்காத் தொழுகிறதுக்கு விருப்பமோ அத்தனை ரக்காத் தொழுகை. அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு தேவையில்லை. 20 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, 10 ரக்காத்தா, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட உலமாக்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அதன்படி நாங்க செய்யறது. எங்களோட மஸ்ஜிதுகள்ல எத்தனை ரக்காத் தொழுவிக்கப்படுதோ அதுகளை நாங்க அவங்களை பின்பற்றி நாங்க தொழுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்த பாடம். நாங்க நோம்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறருக்கு ஏற்றுவது, பிறருக்கு கேவலமான வார்த்தைகளை கொண்டு, தூசணமான வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஏற்றினால், யாராவது எங்களுக்கு ஏற்றினால் நாங்கள் திருப்பி அதே வார்த்தைகளை கொண்டு ஏசப்படாது. அப்படி யாராவது எங்களுக்கு ஏதாவது தீங்கிழைத்தால், யாராவது எங்களுக்கு தேவைக்கில்லாத ஒழுக்கம் இல்லாத பேச்சுகளை பேசினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி சாயிமுன் இன்னி சாயிமுன். 2 விடுத்தம் நீங்க சொல்லுங்க, அவங்க செஞ்சதை போல நீங்க செய்ய வானம், நான் நோம்பாளியாக இருக்கிறேன். 2 விடுத்தம் அல்லாவது அதுக்கு மேலதிகமாக நீங்க சொல்லுங்க, நான் நோம்பாளிகளாக இருக்கிறேன் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னென்ன விடயங்கள் பேசுறோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஷஅபானுடைய கடைசி பகுதியில இருக்கிறோம். யா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் அந்த யா அல்லாஹ் கண்ணியமான ரமலானை அடைய இருக்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த ரமலானை கண்ணியமான முறையில் அடைவதற்கு நீங்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். அந்த ரமலானுடைய மாதத்தை யா அல்லாஹ் நிறைய அமல் இபாதத் செய்வதற்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். ஓண்ட ரஹ்மத்தை, ஓண்ட மக்ஃபிரத்தை, நரகத்துடைய விடுதலை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலான்ல என்ன கூலிகளை, என்னென்ன சிறப்புகளை நீ வைத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், அனைத்து சிறப்புகளையும் கூலிகளையும் நீ தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை தந்திரியா அல்லாஹ். குடும்ப உறவுகளோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். ஏழ்மை வறுமை பஞ்சங்களை விட்டு எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் சுமைகளை விட்டு எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய குடுக்கல் வாங்கல சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குடுக்கல் வாங்கல சீராக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய நாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகளை பாவத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த பாவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.